டிடிவி தினகரன் அண்ணாமலை திடீர் சந்திப்பு. தனித்து விடப்பட்ட 2 பேரும் சேர்ந்து மைனஸும் சேர்ந்து பிளஸ்ன்னு சொல்றது மாதிரி ஒரு புதிய வியூகங்களை வகுப்பதற்காக சிந்தித்திருக்கிறார்கள். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருக்கக்கூடாதுன்னு உறுதியா இருக்காரு. அதே கொள்கை அதே கோரிக்கை அண்ணாமலைட்ட இருக்கு. டிடிவி தனி கட்சி நடத்துறாரு, அண்ணாமலை தனி கட்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இருக்கிறார். டிடிவி தினகரனை, ஓபிஎஸ்ஐ, அண்ணாமலையை, சசிகலாவை என்று எல்லாரையும் புறக்கணிப்பதை தவிர பாஜகவுக்கு வேற சாய்ஸ் கிடையாது. அதிமுகவிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிக்கு, இந்த வீழ்ச்சிக்கு முழுக்க காரணம் பாஜக தான் என்பதை உரத்து சத்தம் போட்டு சொல்ல முடியாத இடத்துல சசிகலா இருக்காங்க. இரட்டை இலையை தின்று கொண்டிருக்கிற ஒரு இலை சுருட்டு புழு தான் பாஜக. நயினா நாகேந்திரன் சொல்றாரு, காளையார் கோயில்ல மதமாற்ற வேலைகள்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். காளையார் கோயில் இருக்கக்கூடிய ஒரு வார்டன் லட்சுமியின் பேரோ அங்க ஏதோ அந்த ஹாஸ்டல்ல ஒரு ஜபம் செஞ்சாங்க. அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி அதுக்கு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுனால நயினா நாகேந்திரன் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, இந்துக்களை ஒழித்து கட்ட பார்க்கிறது அப்படின்னு ஒரு கூச்சால போடுறாரு. இந்துக்களுக்கு எதிராக இருந்தா திமுக அப்படி ஆளுங்கட்சியா இருக்கும். பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தால் தானே ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆக முடியும். 3% வாழ வைத்து விட்டு மற்றவர்களை எல்லாம் முட்டையடித்த கட்சி எது? அது பாஜக தான். அது கடவுளின் பேரால மனிதர்களை ஒன்று கூட்டுகிற வேலை என்னைக்கா செஞ்சிருக்கியா? வழிபாட்டு உரிமை மீட்டு தந்திருக்கியா? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகலாம்னு பாஜக சொல்லுச்சா, திராவிட இயக்கம் சொல்லுச்சா? இது இந்த கூடா நட்பு கேடாகி முடியும்ன்ற மாதிரி இப்போத்தான் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ஆதிக்கம் இல்லாத சமுதாயத்தை அமைப்போம் அப்படின்னு அண்ணா சொன்னார் அப்படின்னு நயினா நாகேந்திரன் அறிக்கை விட்டார். இப்போ அவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக காளையார் கோயிலில் இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒருத்தர் ஓட்டு போட மாட்டான். நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிடிவி தினகரன் அண்ணாமலை திடீர் சந்திப்பு நடந்திருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார் இந்த சந்திப்பை? டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். அவரை தூக்கி எங்கேயாவது போடு. அவர் ஒரு நாளும் இந்த என்டிஏ கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய வேட்பாளர், முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கார். அதே கொள்கை அதே கோரிக்கை அண்ணாமலைட்ட இருக்கு. டிடிவி தனி கட்சி நடத்துறாரு, அண்ணாமலை தனி கட்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை இருக்கிறார். அதனால் வெளியில் பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த சந்திப்பு என்று வெளியில் சொல்லி கொண்டாலும் இது வீழ்த்துவதற்கு, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஆராய்வதற்கான கூட்டமாகவும் இது இருக்கக்கூடும் என்கிற ஒரு யூகங்கள், அரசியல் விமர்சனத்திலே ஒரு முக்கியமான வியூகங்கள் வகுக்கப்பட்டதாக ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் அண்ணாமலைக்கு இனிமேல் பாஜக எந்த விதமான கிரீன் சிக்னலும் தராது. அவரை தேசிய அளவிலோ அல்லது முதன்மையான பொறுப்புகளிலோ அவரை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. காரணம், கட்சியின் பெயரை சொல்லி, விசாரணை அமைப்புகளின் பெயரை சொல்லி, அமலாக்கத்துறையின் பெயரை சொல்லி பல இடங்களிலே பெரும் கோடீஸ்வரர்களை மிரட்டி பணத்தை பெரிய அளவில் வசூல் செய்து இயற்கை விவசாயம் செய்யப்போகிறேன் என்று, பண்ணை விவசாயம் செய்யப்போகிறேன் என்றெல்லாம் வேறொரு வாய்ப்பை அவர் தனக்கு உருவாக்கி கொண்டார். அதிகாரத்திலே இருப்பவர்கள் தான் சம்பாதிப்பார்கள், கோடிக்கணக்கிலே பணங்களை குவித்து விடுவார்கள், மல்டி மில்லியனராக மாறிவிடுவார்கள் என்று பல பேர் நம்பிக்கொண்டிருக்கிற போது கட்சி பொறுப்பை வைத்து கூட அதிகார துணியிலே மிரட்டி எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் என்பதை அவர் நிரூபித்து விட்டார் என்று அவருடைய பாஜகவை சார்ந்த சகாக்களே அமித்ஷாவிடம் போட்டு கொடுத்து தான் ஏறத்தாழ அவருடைய மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டதற்கு பின்பே இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. அதனால் அவரும் தனித்து விடப்பட்டிருக்கிறார் பாஜகவால். டிடிவி தினகரனும் தனித்து விடப்பட்டிருக்கிறார். தனித்து விடப்பட்ட 2 பேரும் சேர்ந்து மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ன்னு சொல்கிறது மாதிரி, கணிதத்தில் சொல்கிறது மாதிரி ஒரு புதிய வியூகங்களை வகுப்பதற்காக சிந்தித்திருக்கிறார்கள் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நமக்கு சொல்கிறது. அவர் நயினா நாகேந்திரன் மேலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் செய்திகளில் பார்த்தோம். நயினா நாகேந்திரனுக்கும் டிடிவிக்கும் அப்படி என்ன சொல்ல முரண்பாடு இருக்குது? அதாவது அண்ணாமலையினுடைய ஃபாலோவராகத்தான் கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் இருந்திருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம்னா, கடந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களிலே அண்ணாமலை பேசுகிற போதெல்லாம் அதிமுகவை கைப்பற்றக்கூடியவராக டிடிவி தினகரன் தான் அடுத்த தலைவராக வருவார் என்று பேசியது பல பேருக்கு நினைவு இருக்கலாம். அப்போ அவருடைய திட்டம் என்னென்னா,
அதிமுகவை வந்து டிடிவி தினகரன் தான் கைப்பற்ற வேண்டும். அது வந்து இபிஎஸ் பக்கம் ஓபிஎஸ் பக்கம் யார் பக்கம் போகக்கூடாது. சசிகலாவுக்கும் இவருக்குமே சரியான உறவில் இல்லை. டிடிவி தினகரன் இருந்திருந்தால் அவர் வந்து தனி கட்சி தொடங்குவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர் தன்னிச்சையாகத்தான் முடிவெடுத்ததாக சொல்லுகிறார்கள். எனவே ஏற்கனவே 2 பேருக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்திருக்கிறது. அதனால் டிடிவி தினகரன் தான் அதிமுகவின் தலைவர் என்கிற ஒரு கருத்தை ஏற்கனவே அண்ணாமலை முன்மொழிந்திருக்கிறார். இப்பொழுது வழிமொழிகிறார். அவ்வளோதான். இப்போது 1.5 மணி நேரம் சந்திப்பு நடந்திருக்குது. இப்போது இவங்க வந்து அடுத்த கட்டமாக அதாவது கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து பாஜக இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டார். டிடிவி வந்து வெளியே வந்துட்டார். இல்லை நாங்கள் கொஞ்சம் இப்படிலாம் பண்ணிடுவோம், உங்களை பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்களை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வரவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வரவே மாட்டோம்னு அவரே சொல்லலையே. முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்கிறாரு. இவர் சொல்லிலாம் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றிடுவாங்களா? அவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் 65 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, கட்சி இருக்கிறது, சின்னம் இருக்கிறது. ஒட்டுமொத்த இரட்டை இலையினுடைய சின்னம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நிர்வாக கமிட்டி அங்கே தான் இருக்குது. எனவே அதிகாரப்பூர்வமாக அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கிறது நடைமுறையில். அவரை விட்டு கொடுத்து விட்டு எப்படி வந்து பாஜக வந்து டிடிவி தினகரன் பின்னாடி வருவாங்க? டிடிவி தினகரன் பின்னாடி வந்து பெரிய அளவிலே வாக்கு சதவீதமோ வெற்றி வாய்ப்புகளோ இருந்தால் அவராய் வரா என்கிற பந்தயத்துக்கு வரலாம். இவர் பலவீனப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார். அப்போ பலவீனமான ஒரு குதிரையை வந்து நம்பிக்கொண்டு ஓடுற குதிரையை வந்து விட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. கூட்டணியை பொறுத்தவரையில் இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடிய இடம் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடம் என்பது இந்த வினாடி வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருக்கிற வரைக்கும் பாஜக அவர் பின்னால் தான் இருக்கும். இவர்களை பொறுத்தவரையில் பாஜக இவர்களை வந்து தலைவாசல் வழியாக அனுப்பாமல் கொள்ளைவாசல் வழியாக அனுப்பிடுவாங்க. புறக்கணிப்பது உறுதி. அதனால் மறுபடியும் யாரை புறக்கணிப்பாங்க? டிடிவி தினகரனை, ஓபிஎஸ்ஐ, அண்ணாமலையை, சசிகலாவை என்று எல்லாரையும் புறக்கணிப்போம். புறக்கணிப்பதை தவிர பாஜகவுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. அதனால் நிச்சயமாக டிடிவி தினகரன் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆடுகிற இடத்துல எல்லாம் அமித்ஷாவோ பாஜகவின் தேசிய தலைமையோ நிச்சயமாக இல்லை. இப்போ சசிகலா அம்மையாரினுடைய ஆதரவாளராக இருந்த வெண்மதி நம்ம பெரும்பாலும் ப்ரெஸ் மீட்டுகளெல்லாம் பார்த்துருப்போம். அவங்களுடைய ஆதரவுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க எந்த செயல்பாடுகளுமே முன்னெடுக்கலை அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சசிகலா அவர்கள் வந்து தன்னை பழிவாங்கியது, தன்னை சிறைக்கு அனுப்பியது, கட்சியை வந்து பிளவு கட்சியினுடைய பிளவுக்கு காரணமாக ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி கொண்டது, தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இபிஎஸ் தனக்கு எதிராக திரும்பியது என்று எந்த கோணத்திலே பார்த்தாலும் பாஜக தான் அவருக்கு காரணம். எல்லா அதிமுகவிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சிக்கு, இந்த வீழ்ச்சிக்கு முழுக்க காரணம் பாஜக தான் என்பதை உரத்து சத்தம் போட்டு சொல்ல முடியாத இடத்துல சசிகலா இருக்காங்க. ஊமை கனவு கண்டா யார்கிட்ட போய் சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அரசியலிலே சசிகலா ஊமையாக்கப்பட்டு விட்டார். அவரால் உரத்து பேச முடியவில்லை. உரத்து பேச முடியாதவர்கள், சொந்த கருத்தை சொல்ல முடியாதவர்கள், களத்துக்கு வர முடியாதவர்கள், மக்களை அணி திரட்ட முடியாதவர்களை நம்பிக்கொண்டு ஆதரவாளர் என்கிற பெயரில் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? இருக்க முடியாது. சொத்தை பாதுகாப்பதற்காகத்தான் அமைதியாக இருக்கிறார்கள், மௌன விரதம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு அரசியல் செய்வதற்கு என்ன இருக்கிறது? எனவே வெண்மதி மட்டுமல்ல, யாருமே அவர் கூட இருப்பதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க, தயாராக இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், வேலை செய்கிறவங்க, அவர்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க தான் கூட இருப்பாங்க. விசுவாசிகள், ஆதரவாளர்கள் என்பதெல்லாம் செயல்பாட்டாளர்கள் பின்னாடி தான் இருப்பான். நீங்கள் ஓடாத பஸ்ஸில் ஏறி உட்காந்து என்ன பண்ணுறது? பஸ் ஸ்டாண்டில் 10 பஸ் நிற்கும். எந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வண்டியில் பக்கத்து வண்டியில் இருக்க பூரா கும்பலை வந்து ஏறுறாங்களா இல்லையா? சசிகலாங்கிற வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லையே, பஞ்சர் ஆனதோடு நின்றுக்கிட்டே இருக்குது, பிரேக் டவுன் ஆகி நின்றுக்கிட்டே இருக்குது. அது ஓடவே இல்லை. ஓடாத வண்டியிலேருந்து ஒருத்தர் இறங்குறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? அது இனி ஓடாது. இப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் பாஜகவினுடைய தலைமை ஒரு பக்கம் என்ன விரும்புது அப்படின்னா இவங்கெல்லாம் ஒருங்கிணைன்னு விரும்புகிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கறது? அவங்க ஒருங்கிணைவாங்கன்னு பார்க்கலாம். ஒருங்கிணைவதற்கெல்லாம் அவர்கள் விரும்பவே இல்லை. அவர்கள் தானே உடைத்தது. அவங்க எப்படி ஒருங்கிணைப்பாங்க? புல்டோசர் எப்படிங்க பில்டிங் கட்டான்? புல்டோசர் இடிக்கத்தானே செய்யும். புல்டோசரை வச்சு நான் பில்டிங் கட்டுறேன்னா எப்படி கட்ட முடியும்? புல்டோசரை வச்சு பில்டிங்கை இடிக்கலாம், அவ்வளோதான். அதிமுக என்கிற எம்ஜிஆர் கட்டிய மாளிகையை உடைத்தது பாஜக. மறுபடியும் ஒன்றிணைனா எப்படி ஒன்றிணைவாங்க?
கண்ணாடி சில்லு உடஞ்சி வச்சுங்க, உடஞ்சி வச்சுன்னா அள்ளி கொண்டு குப்பையில் போடுந்தான்னு சொல்கிறாங்க. ஒட்டி பாருங்க அப்படின்னா சொல்கிறாங்க எல்லாரும். அதனால் பாஜகவினுடைய நோக்கம் என்ன? அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சி சிதிலமடையணும், அதன் வழியாக தாங்கள் உருப்பெறணும். அந்த குதிரை மேலே, அதிமுக என்கிற குதிரை மேலே ஏறி தாங்கள் முன்னோக்கி ஓடணுங்கிறதுக்கு பாஜக வேலை செய்வானா? ஒருங்கிணைக்கிற வேலை அவங்களுக்கு என்ன இருக்குது? அதிமுக காரன் தான் வயிற்றில் அடிச்சுக்கிட்டு ஐயோ இந்த கட்சி போச்சே, இந்த கட்சியை வச்சு நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தோமே, எம்எல்ஏவாக இருந்தோமே, மந்திரியாக இருந்தோமேன்னு இந்த கட்சியால் பலன் பெற்றவர்கள், பயனடைந்தவர்கள், எம்ஜிஆரை நேசித்தவர்கள், ஜெயலலிதாவால் வந்து வாழ்க்கை பெற்றவர்கள், அவங்க தான் வருத்தப்படுறாங்க. பாஜக எப்படி வருத்தப்படும்? வெட்டியானுக்கு வந்து பணம் வர்றது மாதிரி தான் அது, வந்தால் தான் அவனுக்கு வர வருமானம். அங்கே போய் வெட்டியான் ரொம்ப வருத்தப்படுறாருங்க அப்படின்னு வெட்டியான் எப்படி வருத்தப்படுவான்? பாஜகவை பொறுத்தவரையில் திராவிட கட்சிகள் அழிய வேண்டும், கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியா தான் அவங்க நோக்கம். அவங்க எப்படி வருத்தப்படுவாங்க? அவர்கள் ஒரு நாள் வருத்தப்பட மாட்டாங்க. அவர்கள் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தினுடைய முழுக்க முழுக்க சூத்திரதாரிகளே அவர்கள் தானே. பம்பரம் தானா சுத்தாதில்ல, கயிறு வேணும்ல. பாஜக என்கிற கயிறு தானே அந்த பம்பரத்தை சுற்றுது. அதனால் இரட்டை இலையை வந்து ஒரு பூச்சிக்கொல்லி, ஒரு பூச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருப்பதை போல், இலைப்பூச்சி மாதிரி, இலை சுருட்டு புழு மாதிரி இரட்டை இலையை வந்து தின்று கொண்டிருக்கிற ஒரு இலை சுருட்டு புழு தான் பாஜக. ஐநா நாகேந்திரன் சொல்கிறாரு காளையார் கோயிலில் மதமாற்ற வேலைகள்லாம் தீவிரமாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார் அதை? அரசு விடுதி, இன்றைக்கு ஆதி திராவிடர் விடுதி, வந்து சாதியின் பெயர்களால் இருக்க பிசி ஹாஸ்டல், எஸ்சி ஹாஸ்டல் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதை தமிழ்நாடு அரசு சமூக நீதி விடுதியாக மாற்றிவிட்டது, சோசியல் ஜஸ்டிஸாக மாற்றிவிட்டது ஹாஸ்டலெல்லாம். அந்த சமூக நீதி விடுதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்டன், காளையார் கோயில் இருக்கக்கூடிய ஒரு வார்டன் லட்சுமின்னு பேர் அவங்க ஏதோ காளையார் கோயில் முழுக்க கிறிஸ்தவர்கள் பகுதி, அங்கே ஏதோ அந்த ஹாஸ்டலில் ஒரு ஜெபம் செஞ்சாங்களாம். உடனே மத மாற்றத்துக்கு காளையார் கோயிலில் வந்து எல்லாம் சிவகங்கை தொகுதி மொத்தம் அப்படி எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாற போகிறது மாதிரி ஒரு சீனை போட்டு லோக்கலில் இருக்கவங்க வந்து யாரோ போட்டு கொடுத்து அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி அதுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதுனால ஐநா நாகேந்திரன் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது, இந்துக்களை ஒழித்து கட்ட பார்க்கிறது அப்படின்னு ஒரு கூச்சாலை போடுறாரு. இந்துக்களுக்கு எதிராக இருந்தால் திமுக அப்படி ஆளுங்கட்சியாக இருக்கும். பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தால் தானே ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக முடியும். இந்துக்களுக்கு எதிரானவங்க யார்? பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய படிக்கக்கூடாது, வாழக்கூடாது, அதிகாரம் பெறக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக தான். 100% இந்துக்களுக்கு எதிரான கட்சி அது. 3% வாழ வைத்து விட்டு மற்றவர்களை எல்லாம் முட்டையடித்த கட்சி எது? அது பாஜக தான். அதுதான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி. 3000 அதாவது சிதம்பரம் கோவிலில் நிறையா சொத்துக்களை ஆட்டையை போட்டாங்க தீட்சிதர்கள்லாம் அப்படின்னு இப்போ ஒரு வழக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 2000 கோடி சொத்துக்களை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னா வழக்கு போகுது. அதனால் இப்போ யார் வெளியிலேருந்து ஆபத்து கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்து மதத்தை காக்க வேண்டியவர்கள் தீண்டாமை ஒழிக்க வேண்டாமா? தீண்டாமை சுவர்களை போய் என்னைக்காவது பாஜக உடைக்கிறேன்னு சொல்லியிருக்கா? எங்கேயாவது வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கிற இடங்களில் 2 பேரும் இந்துக்கள் தான், இந்து தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வந்து சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைக்கிறோன்னு என்னைக்காவது பாஜக சொல்லியிருக்கா? இதெல்லாம் திராவிட இயக்கம் சொல்லுது. நீ கடவுளின் பேரால் கலவரம் செய்கிறத வேலையை செஞ்சிட்ருக்க, கடவுளின் பேரால் மனிதர்களை ஒன்று கூட்டுக்கிற வேலை என்னைக்காவது செஞ்சிருக்கியா? வழிபாட்டு உரிமை மீட்டு தந்துருக்கியா? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகலாம்னு பாஜக சொல்லிச்சா? திராவிட இயக்கம் சொல்லிச்சா? எனவே சும்மா வந்து யாரோ ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் ஒரு கல்லூரி விழாவுக்கு பேச போனேன், சிறப்பு விருந்தினராக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. போன இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அன்னை தெரசா கல்வியியல் கல்லூரி அப்படின்ட்டு திருவண்ணாமலையில் கூப்பிட்டு போனவங்க கிறிஸ்டின்னு. அவங்க வந்து என்னை வச்சுக்கிட்டு ஒரு ஜெபம் பண்ணாங்க. இவர் நன்றாக இருக்க வேண்டும் கர்த்தாவே, இவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இவருக்காக நாங்கள் வாழ்த்தி பாடுகிறோம் அல்லேலூயா அப்படின்னாங்க. அதனால் என்ன, அவங்களுக்கு என்ன நட்டம், எனக்கு என்ன நட்டம்? ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நாசமாக போகணும்னா சொன்னாங்க இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமானது. தனிப்பட்ட மத வழிபாட்டை வந்து அவரவர் நிகழ்த்தி கொள்ளலாம். வந்து பிற மதம் சார்ந்த எத்தனையோ கல்வி நிறுவனங்களில் போகிறவங்கெல்லாம் கிறிஸ்டினாக மாறி, இப்போ நிர்மலா சீதாராமே வந்து கிறிஸ்டின் கல்லூரியில் நான் படித்தேன், சோராமசாமி நான் கிறிஸ்டின் கல்லூரியில் படித்தேன், லயோலா காலேஜில் படித்தேங்கிறாரு சோராமசாமி. எல்லாரும் படித்தாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்து வெறியராத்தன்னு இருக்காங்க. கிறிஸ்தவரை மாறிட்டாங்களா? கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுறவங்களா மாறிட்டாரா? அர்ஜுன் சம்பத்துலேருந்து எல்லாருமே, சோராமசாமியிலேருந்து எல்லாருமே, நிர்மலா சீதாராமன் எல்லாருமே கிறிஸ்தவ நிறுவனங்கள் தான் படித்தோம்னு சொல்கிறாங்க. மாறலையில். அப்போ மதமாற்றம் என்பது என்ன?
ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய மதத்தினுடைய கருத்துக்களை பிறருக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதான் அவரவர் விருப்பம். போகிற வழியில் சொல்லுவான் வந்து எங்களுக்கு நீ வழிபாட்டு உரிமை கூட்டு போ, தமிழில் வந்து திருவாசகம் பாடுவதற்கு நான் கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறேன், நீ வேணால் எல்லாரையும் கூட்டிகிட்டு போ. சாதியை வைத்து கொண்டு எல்லா மனிதர்களையும் வழிபாட்டு உரிமையை பறித்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்து அதை கடந்து எல்லாரும் வாங்க என்கிட்ட வாங்க என்று அழைக்கிறாங்க அப்படின்னா அது அன்பு சார்ந்தது. அதில் ஒன்றும் துவேஷம் கிடையாது. அது வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்து ஏதோ பெரிய மதமாற்றம் நடக்கிறது, தமிழ்நாடு அரசை சதி செய்கிறதுலாம் இந்த கரடி விடுற வேலை இருக்குல்ல, இது வந்து இந்த கூடா நட்பு கேடாகி முடியும்ன்ற மாதிரி. இப்போ தான் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு ஆதிக்கம் இல்லாத சமுதாயத்தை அமைப்போம் அப்படின்னு அண்ணா சொன்னார் அப்படின்னு நைனா நயந்திரன் அறிக்கை விட்டார். இப்போ அவர் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக காளையார் கோயிலில் இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். இந்த மாதிரி குழப்பம் விளைவிக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படிலாம் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசணும்னா பெரும்பான்மை மக்களாக நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருவாங்க. அப்படி கிடையாது. ஒரு குழந்தைக்கு முடியலை அப்படின்னா மாலை நேரம் மசூதிக்கு கொண்டு போய் தண்ணியை தெளித்து குரானை ஓதி வாசகத்தை ஓதி அது எதுனா சௌரியமாயிரும் அப்படின்னு நம்புகிறான். அது நம்புகிறான். அவ்வளோதுனால ஒன்றும் இல்லை. நம்ம கொண்டாடுற நியூ இயர் வந்து கிறிஸ்தவர்கள் தான் கண்டுபிடிச்சா. நம்ம வச்சுருக்க காலண்டரே வெள்ளைக்காரன் காலண்டர் தான் வச்சுருக்கோம். வந்து நியூ இயருக்கு வந்து ஆகம விதிப்படி கோயிலை திறக்கக்கூடாதுங்கிறேன். திறந்தால் தானே ஐயருக்கு வருமானம் வரும், திறக்காமல் இருக்காங்க. அதெல்லாம் யாரும் வந்து சொல்கிறது கேட்குறது இல்லை. ஆங்கிலேயர்கள் வாழ்க்கையை நீ வாழக்கூடாதுன்னா அப்புறம் பேண்ட்டு போடாமல் கோவணம் கட்டி நான் போக முடியுமா? இதெல்லாம் வந்து கலாச்சார மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும். ஒரு நம்மளை மதம் மாற்றிடுவாங்களோன்னு பயப்படுறான்னா என்ன அர்த்தம்? இந்த மதத்துக்குள்ளே தீண்டாமை இருக்குன்னு அர்த்தம், இந்த மதத்துக்குள்ளே சாதி பாகுபாடு இருக்குன்னு அர்த்தம். இதையெல்லாம் நீக்காமல் மத மாற்றத்தை மட்டும் வந்து தடுக்கணும் அப்படின்னா எப்படி தடுக்க முடியும்? அப்போ மொத்தத்தில் அவர்கள் மேலே எதுவும் குற்றச்சாட்டு கிடையாது. ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணாங்களாம், அது என்ன கொலை குற்றமாக அது ஜெபம் பண்ணுறது? அது அரசு விடுதிங்கிறதுனால மத வழிபாட்டுக்கான இடம் அளிக்கக்கூடாதுங்கிறது தான் சரியானது. அப்போ அதை வந்து அப்படி சொல்லலாம். அரசு நிறுவனம் சார்ந்த இடம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் ஜாமி போட்டால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவியா? அது அரசு நிறுவனம் தானே. எல்லாரும் தானே முஸ்லீம் வரி கட்டுறான்ல. நீங்கள் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கோயில் வச்சுருக்கேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல போனோடனே ஒரு விநாயகர் கோயில் வச்சுருப்பாங்க. அப்போ எல்லா கிறிஸ்தவர்கள்ட்ட வரி வாங்கி, இஸ்லாமியர்கள்ட்ட வரி வாங்கி, எல்லா கடவுள் நம்பிக்கையற்றவர்கள்ட்ட வரி வாங்கி, கம்யூனிஸ்டுகள்கிட்ட வரி வாங்கி தானே அரசாங்கம் நடக்குது. எல்லா கடவுளை நம்புறவை மட்டுமா, விநாயகரை கும்பிட்றவன்ட்ட மட்டுமா வரி வாங்குற? அப்போ அரசு அலுவலகங்களிலே மத அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு நயினா நாகேந்திரன் சொல்வாரா? சொன்னார்னா நம்ம சொல்லுங்கள், ஜெபம் நடத்தக்கூடாதுன்னு நானும் சொல்கிறேன். அவர் கருத்தை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.